அர்ஜுன், நீ சைன் பண்ணியே ஆகணும். பூர்ணி, நான் எப்படி சைன் பண்ண முடியும்? டாக்டர் சொன்னதை நீ கேட்கலையா? ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் தான் சைன் பண்ண முடியுமா? அவங்க இருக்கிற இந்த நிலைமையில நாம இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது ரொம்ப தப்பு. அந்த ஸ்பாட்ல நீ அவங்களோட பேக், போன் ஏதாவது பாத்தியா? அதை வச்சு அவங்க ஃபேமிலியை காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். தெரியல, எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல. அப்படின்னா நாம இவங்க ஃபேமிலிக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாம இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸை பார்த்தாவே எனக்கு கோவமா வருது. பேஷண்ட் உயிருக்காக போராடிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு கையெழுத்து முக்கியமா? இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு. நாம சைன் பண்ணலன்னா இவங்க ஆபரேஷன் பண்ண மாட்டாங்க. நான் வருவேன், மீண்டும் வருவேன், உன்னை நான் தொடர்வேன், உயிரால் தொடுவேன். ஒரு பிள்ளை எழுதும் கிறுக்கல் தான் I love you. I love you too. அதில் அர்த்தம் தேடி அலைவதே வேட்கையா? அர்த்தம் புரியும் போது வாழ்வு மாறுது, வாழ்வு மாறும் போது அர்த்தம் மாறுது. ஒரு கனவு காற்றில் மிதக்குதோ, அது மிதந்து கொண்டு சிரிக்கிறோ. ஒரு பிள்ளை எழுதும் கிறுக்கல் தான் வாழ்க்கையா? அதில் அர்த்தம் தேடி அலைவதே வேட்கையா? நான் வருவேன், மீண்டும் வருவேன். ஐயோ, என்னாச்சு? அடிபட்டுச்சா? அர்ஜுன், எனக்காக நீ சைன் பண்ணியே ஆகணும். பூர்ணிமா, நான் அர்ஜுன் ப்ளீஸ் புரிஞ்சுக்க. இந்த நேரத்துல நம்ம எது சரி எது தப்புன்னு பார்த்து டைமை வேஸ்ட் பண்ண முடியாது. அவங்க உயிர் இப்ப ஆபத்துல இருக்கு. அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல இது எல்லாமே என்னாலதான் நடந்தது. பூர்ணி, அப்படிலாம் எதுவும் இல்ல. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். நீ எந்த தப்புமே ஏன் பண்ணல. மனசு கேட்கல? எனக்காக நீ அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணிடு ப்ளீஸ். நம்ம இப்படியே லேட் பண்ணிட்டு இருந்தோம்னா அப்புறம் என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த பொண்ணு அவங்களோட தாலி செயினை இவ்வளவு இறுக்கமா பிடிச்சிருந்தாங்க. அந்த நம்பிக்கையும் அவங்களோட அன்பும் அவங்கள தேட வச்சு அவங்க ஹஸ்பண்டை நேரடியாக இங்க கொண்டு வந்து சேர்க்கலாம்ல. சொல்லு, இட்ஸ் பாசிபிள். நீ என்னதான் சொன்னாலும் அர்ஜுன், நான் நம்புறேன். ப்ளீஸ் சைன் பண்ணு. சரி, இந்தாங்க ஃபார்ம். யோசிக்காத, சைன் பண்ணிடு. அங்க ஒரு உயிர் ஊசலாடிட்டு இருக்கு. இந்த பிரபா ஏன் இன்னும் வரலன்னு தெரியலையே. அவன் தான் ஃபோன் பண்றான். இன்னைக்கு நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்டான். பிரபா, எங்க இருக்க? நான் உனக்காக எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? என்ன வெயிட் பண்ண வைக்க தான் இங்க வர சொன்னியா? அம்மு ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியாரு என்ன பேச விடு. என்ன அம்மு, இவ்வளவு அழகா எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கோவப்படலாமா? அந்த கோபம் உன்னோட அழக கெடுக்குது. உனக்கு எப்படி தெரியும்? தெரியாது, சும்மா கெஸ் பண்ண, அவ்வளவுதான். நீ மட்டும் எல்லோ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடந்து வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு தெரியுமா? சூரிய வெளிச்சத்தோட ஒரு தேவதை அப்படி நடந்து வர மாதிரி இருக்கும். அவ்வளவு பிரகாசமா இருப்ப. ரியலி? எஸ் ரியலி. இப்போ நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க உன் கண்கள் என்ன தேடிக்கிட்டு இருக்க போல இருக்க. அதோட உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? கோவப்பட்டாலும் முகத்துல
சின்னதா ஒரு புன் சிரிப்பு தெரியுமே, அதை பார்க்கும்போது என் கவலைகள் எல்லாம் பறந்து போயிடும். என் மனசு சந்தோஷத்தால நிரம்பிடும். அப்படியா? அப்படிதான். நீ நீ எங்க இருக்கேன்னு சொல்லு பிரபா. ஐ லவ் யூ. பிரபா, நீ இப்படி எல்லாம் சொல்லி என்கிட்ட. நீ பதிலுக்கு சொல்ல மாட்டியா? சரி, வேணா விடு. நீ முதல்ல உன் கண்ணை மூடிக்கோ. ஓ சாரி. இப்போ உன் கண்ணை மூடிக்கோ. எதுக்கு மூடணும்? நான் சொன்னா செய்ய மாட்டியா? முடியாது. ப்ளீஸ் அம்மு. முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ். ஒரு நிமிஷம் இரு. சார், நீங்க பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர் தானே? ஆமா சிஸ்டர், சைன் பண்ணுங்க. ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டீங்களா? எஸ் சார், ஃபார்ம்ல சைன் வாங்கியாச்சு. இவர் பேஷண்டோட ஃபேமிலி மெம்பர். இவர் தான் ஃபார்ம்ல சைன் பண்ணிருக்காரு. இல்ல எனக்கு இந்த ஃபார்ம்ல பேஷண்டோட ஹஸ்பண்ட் சைன் தான் வேணும். இது மேஜர் ஆபரேஷன்ங்கிறதுனால அவர் சைன் பண்ணா நான் ரிஸ்க் எடுத்து இந்த ஆபரேஷனை பண்ணுவேன். அதர்வைஸ் நான் இந்த ஆபரேஷனை பண்ண மாட்டேன். சார், நீங்க பேஷண்டோட ஹஸ்பண்டா? ஆமா ஆமா சிஸ்டர். உங்களோட பேரு? அது என் பேரு அர்ஜுன். பேஷண்டோட பேர் என்ன? பேஷண்ட் பேர் பவித்ரா. ஓகே சார், இந்த ஃபார்மை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு அட்வான்ஸ் பேமெண்ட்டை ரிசப்ஷன்ல பே பண்ணிடுங்க. எமர்ஜென்சி, என்ன கொஞ்சம் போக விடுங்க. இல்ல சொன்னா கேளுங்க. गाइस, நான் சொல்றத கேளுங்க. நான் கொஞ்சம் அவசரமா போணும். இல்ல நான் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட நிம்மதியா பேசுறேன். என்ன கொஞ்சம் போக விடுங்க ப்ளீஸ். கம் ஆன். அர்ஜுன், இவங்க கண்ணு துடிக்குது. இவங்களுக்கு ஒன்றும் ஆகாதுல அர்ஜுன். இவங்களுக்கு மட்டும் ஏதாவது வச்சுனா என் மனசாட்சி எனக்கு கொண்டுடும். இப்ப கண்ணை திறந்து பாரு. நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன் போ. ஏய், என்னது அநியாயமா இருக்கு? உனக்காக எவ்வளவு கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், பொம்மை வேற வாங்கி கொடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு பேச மாட்டேன்னா என்ன அர்த்தம் சொல்லு? தெரியாதா? நீ என்கிட்ட பொய் சொல்லிருக்க, அதனால தான் நான் உன் மேல கோவமா இருக்கேன்.
12th வரேன்னு சொன்னல, இன்னைக்கு என்ன 15th? ஐ எம் சாரி. இனிமே சொன்ன டைமுக்கு வந்துருவேன். ஓகே, இனிமே கிஃப்டே வாங்கலனாலும் டைமுக்கு வந்துடுறேன். அது எப்படி gift வாங்காம வரலாம்? எக்ஸ்கியூஸ் மீ, நீ டைமுக்கும் வரணும், அதோட கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரணும். ஓ சரி சரி மேடம், நான் டைமுக்கு வரேன், கிஃப்ட்டும் வாங்கிட்டு வரேன், ஒழுங்கா நடந்துக்கிறேன், ப்ராமிஸ். ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கறதுனால நான் உன்னை மன்னிச்சிருவேன் மட்டும் நினைக்காத. யூ நோ வாட், நான் உன் பேச்சுக்கா. எதுக்காக இப்படி நடந்துக்கிற? நீ என்ன சின்ன குழந்தையா? சரி, நீ கா விட்டதாவே இருக்கட்டும். ஆனா அந்த காவை படமாக்கிறதுக்கு பெரிய மனசு பண்ணி நீயே என்ன பண்ணணும்னு சொல்லிடு. இந்த காவை நீ பழமா மாத்தணும்னா அதுக்கு நீ 100 சிட்டப்ஸ் பண்ணணும். சிட்டப்ஸ் பண்ணணுமா? ம், அம்மு, நான் உனக்காக உயிரே கொடுப்பேன், நீ என்னடா சிட்டப்ஸ் பண்ண சொல்றியே? of course. Come on. 1, come on. 2, போதும். போதுமா? என்னாச்சு? வேண்டாமா? எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கல. தண்டனை என்னமோ உனக்கு தான், ஆனா அதோட வலி எனக்கு ஏற்படுது. அப்படியா? I love you. I love you too. கடவுளே, அவ புருஷனை அவ கண்டுபிடிச்சிடணும். நீங்க வேணும்னா பாருங்கம்மா, அவ புருஷனை காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் செய்வா. ஜான, அட கடவுளே, நான் என் பொண்ணுங்க போனாங்களே இன்னும் காணமே, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு பதறிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க மும்மரமா டிவியை பார்த்துட்டு இருக்காங்க. சரளா, அத்தை, நான் இங்க எவ்வளவு கவலையா இருக்கேன். உங்களுக்கு இந்த டிவி தான் முக்கியமா போச்சா? அம்மு எங்க போனா அத்தை? அவ எங்க போனான்னு எனக்கு என்ன தெரியும்? ஆ ஆ ஆ, பிரபா ஃபோன் பண்ணியிருந்தான். அவனை பார்க்க போறதா என்கிட்ட சொல்லிட்டு போனான். இங்க பக்கத்துல தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க. அப்படியா? டிவி போடு சரளா. அத்தை, இதே ப்ரோக்ராம நாளைக்கு மத்தியானம் ரீடெலிகாஸ்ட் பண்ணும்போது கூட நீங்க பாத்துக்கலாம். இப்பவே பாத்தாகணும்னு ஒண்ணும் கட்டாயம் இல்ல. நேரமாகுது, நீங்க முதல்ல சாப்பிட வேண்டாம். ஜானகி, நீ சாப்பாடு எடுத்து வை. பிரபாவுக்கு சேர்த்து எல்லாருக்கும் தட்டு எடுத்து வச்சிரு. நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வரேன். சரிங்கக்கா. டிவில மட்டும் கைய வைக்க கூடாது. ஏ ஜானகி, போயிட்டா. நீ போய் முதல்ல டிவி ஆன் பண்ணு. சீரியல் என்னாச்சுன்னு தெரியணும். போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க, திரும்பி வந்தாங்கன்னா சத்தம் போடுவாங்க. அவ கிடக்குறா, விடுறி. நீ டிவியை போடு. கிளைமேக்ஸ் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்காம எனக்கு சோறே இறங்காது. சரி, நான் போய் ஆன் பண்றேன். ஆ, சீக்கிரம் சீக்கிரம் வா வா வா. சிஸ்டர், இங்க பிரக்யானோ இல்ல பிரக்யா அபிஷேகனோ யாராவது அட்மிட் ஆயிருக்காங்களா? 1 செகண்ட். இல்ல சார், அந்த நேம்ல எந்த பேஷண்ட் அட்மிட் ஆகல. ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா பாருங்க சிஸ்டர். ஒன்னு பிரக்யாவா இருக்கும் இல்ல பிரக்யா அபிஷேகன் இருக்கும். நான் நல்லா பார்த்துட்டேன் சார். பிரக்யான்ற பேர்ல எந்த பேஷண்ட்டும் அட்மிட் ஆகல. பூர்ணி, யூ ரிலாக்ஸ். அவங்களுக்கு எதுவும் ஆகாது, டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்களா? இட்ஸ் கோயிங் டு பி ஓகே. ரிலாக்ஸ். அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அப்புறம் உங்க ஃபேமிலி, அவங்க நிறைய எவ்வளவு டென்ஷன்ல இருப்பாங்கல்ல. இவங்க எப்படி இருக்காங்கன்னு பாவம் அவங்களுக்கு தெரியாது. இவங்களை காணுமேனு நிச்சயமா ரொம்ப பதறி போயிருப்பாங்க. யூனோ பூர்ணி, நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனாலோ இல்ல அவங்களை இழந்து ஏற்படுற வலியையோ என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியும். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எப்படி பதறி போயிருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் எங்க எப்படி இருக்காருன்னு எதுவுமே தெரியாது. ஆனா எங்க இருந்தாலும் அவரோட இதயம் இவங்களுக்காக கண்டிப்பா துடிச்சுக்கிட்டு இருக்கும். ரிலாக்ஸ். இந்தாங்க சார் ரிசிப்ட். மேடம், நீங்க யாரு? நான் ஃபேமிலி ஃப்ரெண்ட். ஓகே, பேலன்ஸ் அமௌண்ட் இப்பவே பே பண்ணிருங்க.
நம்ம 2 பேரையும் தப்பா நினைச்சிட்டாங்கன்னா அதான். என்னாச்சு? வருத்தமா இருக்கா? அவங்களுக்கு முன்னாடி நீ என்ன உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க வேண்டியதாயிடுச்சுல? சந்தோஷமா இருக்கு. யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக நீ இவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கிட்டு பொறுமையா இருக்கே. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே இருக்கிற மரியாதையும் அன்பும் இன்னும் அதிகமாயிடுச்சு. பை த வே மிஸ்ஸஸ் அர்ஜுன், நான் எதை செஞ்சாலும் அதுக்கு பேக் போனா இருக்கிறது நீ மட்டும்தான். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. அர்ஜுன் அர்ஜுன் ஐம் சாரி. எதுக்கும் கொஞ்ச நேரத்துக்கு நம்ம 2 பேரும் இப்படி இருக்க வேண்டாம். ஏன்னா டாக்டர் நம்மள பார்த்து சந்தேகப்பட்டு நம்ம உண்மையிலேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்காக ஆபரேஷன் நிறுத்தினாலும் நிறுத்திடுவாரு. இந்த ஹாஸ்பிட்டலோட ரூல்ஸ் நினைச்சாவே இரிட்டேட்டிங்கா இருக்கு. இல்லாத ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டாதான் ஆபரேஷன் பண்ணுவான்றாங்க. இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை சேர்ந்து உட்கார விட மாட்டேன்றாங்க. எனக்கு புரியுது. ஆனா இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான். அதுக்கு ப்ளீஸ் என்ன பண்ணணும்? எந்திரிச்சு நிக்கவா? பிரபா, ஆ? மறைக்காம உண்மையை சொல்லணும். இந்த நெக்லஸ் உன்னோட சாய்ஸ் தானே? இல்ல ஆக்சுவலி நான் ஒரு ஜுவல்லரி ஷாப்க்கு போயிருந்தேனா, அங்க ஒரு அழகான சேல்ஸ் கேர்ள் இருந்தா. நான் அவகிட்ட சும்மா பேச்சு கொடுத்தேன். அவ என் மேல ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவ தான் இதை செலக்ட் பண்ணி கொடுத்தா. பை த வே ஷீ இஸ் வெரி ஸ்வீட். சேல்ஸ் கேர்ள் ஸ்வீட்டா இருந்தாளா? அப்ப இந்த நெக்லஸ் எதுக்காக நீ எனக்கு வாங்கிட்டு வந்த? அவளுக்கே போட்டு விட வேண்டியதானே? என்ன பார்க்க வரதுக்கு ஏன் லேட் ஆச்சு? நீ இப்பதான் எனக்கு புரியுது. அம்மு அம்மு, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். அதுக்கு எதுக்காக நீ இப்படி அப்செட் ஆகுற? அம்மு ப்ளீஸ், ஐ அம் ரியலி சாரி. நான் உன்னை வெறுப்பேத்துறதுக்கு தான் சும்மா விளையாட்டுக்காக தான் சொன்னேன். அம்மு ஐ அம் ரியலி சாரி. நிஜமா? பிரபா, இனிமேல் விளையாட்டுக்கு கூட அப்படி சொல்லவே சொல்லாத. ஏன்னா இன்னொரு பொண்ணு பத்தி என்கிட்ட நீ பேசினா என்னால அதை தாங்கிக்கவே முடியல. வெளியில தான் இருக்காங்கன்னு அத்தை சொன்னாங்க. ஆனா இங்க பிரபாவோ அம்முவோ இருக்கிற மாதிரி தெரியவே இல்லையே. இந்நேரத்துல எங்கதான் போயிருப்பாங்க? அக்காவோட கல்யாண வாழ்க்கையில பிரிவு ஏற்பட்டதுல இருந்தே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பிரபா. எனக்கு என்னெல்லாமோ வித்தியாசமா கனவு வருது. அது எல்லாம் ரொம்ப கெட்ட கனவா இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணமே நடக்காதோன்னு தோணுது பிரபா. நம்ம பிரிஞ்சிருவோமோன்னு பயமா இருக்கு. அதோட நான் எந்திரிச்சு பார்க்கும்போது என் தூக்கத்தோட என் கனவும் கலைஞ்சிரும். அப்ப நீ என் கண்ணு முன்னால இருக்கணும்னு எனக்கு தோணும். I really miss you பிரபா. I miss you. அம்மு நீ இப்படிலாம் பயப்படாத. நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல. இனிமே உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ ஒன் திங். உன் கெட்ட கனவு என்னைக்குமே பழிக்காது. அப்படி நடக்கிறதுக்கு நான் விடவும் மாட்டேன். பிரபா, ப்ராமிஸ் பண்றதுனால எதுவும் மாறாது. ஏன்னா எந்த கனவு பழிக்கும் எந்த கனவு பழிக்காதுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அக்கா திரும்ப வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நான் வீட்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா உன்கிட்ட மட்டும்தான் என்னால எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணிக்க முடியும். நானா இருக்க முடியும். வீட்ல எல்லாரும் முன்னாலையும் நான் தைரியமா இருந்தாகணும். ஏன்னா உனக்கே தெரியும் அம்மா ரொம்ப வீக்கா இருக்காங்க. எல்லாத்துக்குமே டென்ஷன் ஆகுறாங்க. பிரபா, ஐ அம் வெரி சாரி. அது தப்புதான். ப்ளீஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் உன்கிட்ட ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கேன். ஐ டோன்ட் நோ வை. ஆனா எனக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அக்காவும் மாமாவும் பிரிஞ்சு போனது, மாமா அக்காவுக்கு அவ்வளவு பெரிய துரோகம் பண்ணது, அப்புறம் ஆலியா என் தலையில அடிச்சது, நம்ம கல்யாணம் நின்னது. அம்மு நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கூட நான் இருப்பேன். இனிமே அந்த கடவுளே நினைச்சா கூட நம்ம 2 பேரையும் பிரிக்க முடியாது. இந்த பிரபா இருக்கிற வரைக்கும் உன் மேல ஒரு துரும்பு கூட விழவிட மாட்டான். நான் சொன்னதெல்லாம் நடக்கும். ஜஸ்ட் ட்ரஸ்ட் மீ. என்னம்மா நீங்க இங்க?
இந்த அன்பும் நம்பிக்கையும் தான் நமக்கு என்னன்னைக்கும் நிலைச்சு இருக்குமா. நேரம் வந்தா எல்லாம் தன்னால சரியாயிடும். நான் ஒரு பைத்தியக்காரியா இருந்திருக்கேன். என்னோட சின்ன பொண்ணு சிங்கக்குட்டி தைரியசாலி நினைச்சானா, நீ உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய பயந்தாங்குழியா இருந்திருக்கிறியம்மா. இத்தனை நாளா நாங்க யாரும் மனசு உடைஞ்சு போயிடக்கூடாதுன்னு தானே நீ தைரியமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்க. எங்களுக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்திருக்க. உனக்கு ஒண்ணுனா நாங்க எல்லாரும் சேர்ந்து உனக்கு பக்கபலமா இருக்கணும்னு நினைக்க மாட்டோமா அம்மு? இப்போ அம்மா உனக்காக இருப்பண்டா. நீ என் செல்ல குட்டி. I love you, Ma. I love you too, அம்மா குட்டி. நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாயிடும். சார் நீங்க அபி தானே? அபி த ராக் ஸ்டார். சார் நீங்க ஆக்சிடென்ட் கேஸ் விஷயமா யாரையாவது பார்க்க வந்திருந்தா அவங்கள பேரை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு 2 ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்கு. ஒரு பேஷண்டோட ஃபேமிலி வந்துட்டாங்க, இன்னொரு பேஷண்டோட ஹஸ்பண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேஷண்ட்டுங்க சார் இப்பதான் சார் அவங்கள ஐசியூக்கு கூட்டிட்டு போனாங்க. வாங்க ஐசியூ எங்க இருக்குன்னு காட்டுறேன்.